சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயம் துவங்கி 12 ஆண்டுகள் நிரம்பி இன்று 13வது ஆண்டு துவங்குகிறது. இன்றைய நாளிலும் சத்திய மார்க்கத்தாராக சத்திய மார்க்க ஆராதனை முறைமைகளை அனுசரிக்கும்படி சத்திய தேவன் நம்மை கொண்டு வந்து முதல் பகுதியாக இருந்த உட்பிரகாரத்திலே 2 விதமான சத்தியத்தை அனுசரிக்கும்படி செய்து சுத்தத்தையும் நமக்கு கொடுத்து, 2வது பகுதியிலே பரிசுத்த ஸ்தலத்திலே 3 விதமான சத்தியங்களை அனுசரிக்கும்படி செய்து சுத்தத்தின் மேல் பரிசுத்தையும் கொடுத்து ஆசீர்வாதமாக நன்மையாக கொடுத்து, 3வது பகுதியாக இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த 3வது பகுதியிலே 2 விதமான சத்தியங்களை நாம் அனுசரிக்க இருக்கிறோம். ஒன்று, ஜீவ வார்த்தையை வெளிப்படுத்துகிற சத்திய தேவ செய்தி. 2, ஜீவ கிருபையை வெளிப்படுத்துகிற சத்திய ஜெபம். சத்திய தேவ செய்தியை கேட்ட பிறகு இந்த 13ஆம் ஆண்டு துவக்க சத்திய மார்க்க ஆராதனை முறைமையிலே சத்திய பந்தியிலே சத்திய போஜனம் மானம் பண்ண நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இப்போதும் சத்திய தேவ செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். சத்திய தேவ செய்தி தேவன் நம்மோடு 3வது முறையாக பேசுகிற சத்தியமாக இருக்கிறது. தேவன் நம்மோடு 3வது முறை பேசுவது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயங்களிலே அவரே அவருடைய வார்த்தைகளை எழுதி வைக்கிற செய்தியாகவும் இருக்கிறது. இஸ்ரவேலருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் ஜனங்களுக்கு கிடைக்காத பாக்கியம், புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் ஜனமாக இருக்கின்ற சத்தியவான்களாகிய நம்முடைய இருதயங்களிலே அவர் தம்முடைய வார்த்தையை எழுதி வைக்கிறார். நம்முடைய இருதயங்களிலே தேவன் தம்முடைய வார்த்தையை எழுதி வைக்கிறபடியினால் நம்மால் எளிதாக தேவனுடைய வார்த்தையை கொண்டு உச்சபட்ச வாழ்க்கையை நடத்த இயலும். சத்திய தேவ செய்தியை கேட்பதனுடைய மைய நோக்கம், ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நாம் குற்றமற்ற வாழ்க்கையை நடத்த வேண்டும். இந்த குற்றமற்ற வாழ்க்கையை நடத்துவதற்காக
தேவன் நமக்கு கொடுக்கிற சத்திய தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் ஆவியின் கனியற்ற சத்தியம். தலைப்பு எழுதியாச்சுன்னா அதுக்கான வசனங்கள் சொல்றேன் புரியுங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23. அடுத்து எபேசியர் 5:9. நீதிமொழிகள் 12, 22. அடுத்த வசனம் ஓசியா 11, 12. சத்திய தேவச்சியினுடைய தலைப்பு எழுதியாச்சு, அதற்கு வேண்டிய வசனங்களையும் புரிந்து கொண்டாச்சு. இப்ப நம்ம வசனங்களை வாசிக்க கேட்க இருக்கிறோம். முதல் 2 வசனங்களை ஒருவரும், அடுத்த ஒரு வசனத்தை ஒருவரும், அதுக்கு அடுத்த 2 வசனங்களை ஒருவருமா, இப்படி 3 பேர் வாசிக்கலாம். முதல் 2 வசனங்களை உள்ள ஒருவர் வாசிக்க கேட்போமா? ஆமென். அடுத்த வசனம் ஒருவர் வாசிக்க கேட்போமா? எபேசியர் 5:9. ஆமென். இப்ப நீதிமொழிகள் 12:22 ஒருத்தர் அடுத்தது ஓசியா 11:12 எடுத்து வச்சுக்கங்க, வாசிக்க கேட்போம். அடுத்த வசனம் வாசிக்க கேட்போம். ஆமென். சத்திய தேவ செய்தியினுடைய தலைப்பு ஆவியின் கனியற்ற சத்தியம். இந்த தலைப்புக்காக நம்ம 5 வசனங்களை வாசிக்க கேட்டோம். இதுல முதல் 3 வசனங்கள்ல ஆவியின் கனி 11 சத்தியம் எழுதியிருக்கு. இதுவரைக்கும் நாம ஆவியின் கனி 10 சத்தியத்தை நாம கொடுக்க வேண்டும். ஆனா கொடுக்க முடியல அப்படின்னா அதற்கு தடையா என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பிரசங்கமா கேட்டோம். 11வது சத்தியம் உண்மை என்ற வார்த்தை. 11வது சத்தியம் என்ன வார்த்தை? உண்மை. சத்தியமார்க்க ஆலயத்தினுடைய 12 ஆண்டு காலம் நிரம்பி 13வது ஆண்டினுடைய துவக்கத்துல இருக்கிறோம். நம்ம ஆவியின் கனி உண்மையை மையமா வச்சு நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும்னு தெய்வம் எதிர்பார்க்கிறார். வேற ஏதாவது செய்தி ஆயத்தப்படுத்தலாமான்னு யோசிச்ச போது எனக்கு எந்த உணர்வையும் தெய்வம் கொடுக்கல. ஆவியின் கனியற்ற சத்தியத்தை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய உணர்வை தான் கொடுத்தார். எனக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. ஏனென்றால் ஆவியின் கனியை கொடுத்து வாழ வேண்டிய வாழ்க்கை அத்தனை முக்கியம். அதிலும் ஆவியின் கனியை குறித்த சத்தியத்திலே உண்மையாக வாழ வேண்டும். எப்பவுமே தேவன் ஒன்றை நாம் செய்யும்படி விரும்புகிறார் என்றால் ஆவியின் கனியை கொடுத்து நாம் வாழ வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் என்றால் அதை எப்படியெல்லாம் தடுக்கலாம்னு பிசாசு என்ன பண்ணுவான் பாப்போம். உண்மையை தெய்வம் நம்மிடத்துல எதிர்பார்க்கும் போது அதற்கு தடையா பிசாசு என்ன கொண்டு வருகிறான்னு பார்க்கும் போது நீதிமொழிகள் 12:22 உண்மையா நடக்கிறவர்களை பற்றியும் எழுதியிருக்கு. பொய்யான உதடுகளோடு கூட வாழக்கூடியவர்களை பற்றியும் எழுதியிருக்கு. உண்மை வர்ற இடத்துல என்ன வார்த்தை வருது? பொய் வருது. அதே மாதிரிதான் ஓசியா 11:12 கூட பாத்தீங்க அப்படின்னா தேவ ஜனங்களை பற்றி தான் எழுதியிருக்கிறார். இஸ்ரவேலரை பற்றி எழுதியிருக்கிறார். தேவ ஜனமாகிய இஸ்ரவேலர் 12 கோத்திரமா இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் குறிப்பிட்ட கோத்திரங்களை வெவ்வேறு பேர்ல அழைக்கிறார். எப்ராயிம் அழைக்கிறாரு, இஸ்ரவேல் அழைக்கிறாரு, யூதான்னு அழைக்கிறார். எப்படியோ இது எல்லாருமே யாருதான்? இஸ்ரவேலர் தான். ஒட்டுமொத்தமா பார்க்கும் போது இந்த இஸ்ரவேலரை குறிச்சு தெய்வம் என்ன சொல்றாரு அப்படின்னா உண்மையா இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க, பொய்யா வாழக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. சோ உண்மை வர்ற இடத்துல அல்லது உண்மை இருக்க வேண்டிய இடத்துல
உண்மைக்கு தடையா என்ன இருக்கும்? பொய் இருக்கும். இல்லன்னு சொல்ல முடியாது. வேதத்திலேயே தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில உண்மைக்கு மாறாக பொய் இருந்தத அவரே வெளிப்படுத்தி எழுதி வச்சிருக்கிறார். இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலே தேவன் எதை எதிர்பார்க்கிறாரு? உண்மை எதிர்பார்த்திருக்கிறாரு. ஆனால் அவர்களிடத்திலும் என்ன வெளிப்பட்டு இருக்கிறது? பொய் வெளிப்பட்டிருக்கு. அப்படியானால் உண்மைக்கு எதிரான, உண்மைக்கு தடையான அசத்தியம் என்னவென்றால் பொய்யாக இருக்கு. இப்ப உபதலைப்பு நாம் எழுதுவோமா? உண்மைக்கு தடையான பொய். வசனங்களை ஒவ்வொன்னா சொல்றேன், கவனமா கேட்டு அதை எழுதுங்க. வசனங்களை சொல்லிக்கிட்டே எழுதுங்க. 1 சாமுவேல் 15:29, 1 கொரிந்தியர் 1:9, சங்கீதம் 52:3, யாக்கோபு 3:14, 1 யோவான் 4:20, 1 யோவான் 2:4. கடைசி வசனம் எபேசியர் 4:25. எல்லாரும் கண்களை மூடுவோமா? சத்திய தேவ செய்தியினுடைய தலைப்பை எழுதி அதுக்கான வசனங்களை குறித்து வாசித்து உபத்தலைப்பையும் அதற்கான வசனங்களையும் எழுதி கொண்ட நாம சத்திய தேவ செய்தியை நம்முடைய இருதயங்கள தெய்வம் எழுதவும், நம்முடைய காதுகள் கேட்க தெய்வம் சத்தியத்தை நமக்கு பேசவும், சத்திய தேவ செய்தியை கவனமா கேட்க ஆயத்தமா இருக்கிறோமா? இப்படி ஆயத்தமா இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அடியனுக்காகவும் செவிக்க இருக்கிறேன். சத்திய தோப்பனை, சத்திய குமாரன் இயேசுவின் நாம, சத்திய ஆவியானவரின் துணையோடு சத்திய தேவ செய்திக்காக உங்களுடைய தெய்வீக நாமங்களை கோடி துதியின் மகிமையை செலுத்தி துதிக்கிறோம். கடந்த 12 ஆண்டு காலமாக ஒவ்வொரு முறையும் உடைய தேவ சமூகத்திலே நாங்கள் கூடி வரும்போது எங்கள் எல்லாருடைய இருதயங்களிலும் நீர் எழுதி வைத்த சத்தியத்துக்காக, வேத வசனங்களுக்காக கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த 13வது வருடத்தின் துவக்க நாளிலும் உடைய சத்திய தேவ செய்தி எங்களுக்காக வெளிப்பட இருக்கிறது. நம்முடைய ராஜரீகம் விளங்க நீர் பரிசுத்தர் 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 என்று உண்மையே வணங்கி கும்பிட்டு தொழுது ஆராதித்து நமஸ்கரிக்கிறோம். ஆவியின் தனியற்ற சத்தியத்திலே உண்மைக்கு தடையாக இருக்கின்ற பொய்யை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள நீ கொடுத்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். நீ சமூகத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு சத்தியவான்களையும் ஒவ்வொரு சத்தியவதிகளையும் நம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். வசனத்தை காண்கிற கண்களும், சத்தியத்தை கேட்கிற காதுகளும், சத்தியத்தை கேட்கும் போது உணர்கிற இருதயத்தையும் நீரங்களுக்கு அருளும்படி செபிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கைய ஆவியின் கனியாகிய உண்மையை கொண்டு வாழ விரும்புகிறேன். அதற்கு தடையாக இருக்கக்கூடிய பொய் எங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி அதை நாங்கள் கண்டுபிடித்து மனம் திரும்ப வேண்டிய காரியங்களிலே மனம் திரும்பி உண்மையை கண்டுபிடித்து வாழ, ஆவியின் கனியை வெளிப்படுத்தி வாழ பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசி இருதயங்களிலே சத்தியத்தை எழுதும்படி செபிக்கிறோம். அதுக்கு தடையாக காணப்படுகிற எல்லா சோர்வுகளும் பலவீனங்களும் அசதிகளும் நீங்க குருவை குலங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துவீரா. ஏவே 4:12 ஒப்புக்கொடுக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியான துணையோடு செபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென். சத்திய வார்த்தையாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராயிரு தெய்வீக நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் தேவனுடைய வார்த்தையினால் நமக்கு உண்டாவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே,
சத்திய மார்க்கத்தாராக, சத்திய தேவனுடைய ராஜ்யத்திலே, சத்திய தேவனுடைய புத்திரராக புத்திரிகளாக வாழ்வதற்கு நாம் சத்திய மார்க்க சபைக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பக்கம் இப்படியே நம்மள புரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த சத்திய மார்க்க சபைய தெய்வம் தோட்டமா பார்க்கிறார். சத்திய மார்க்க சபைய தெய்வம் என்னவா பார்க்கிறாரு? தோட்டமா பார்க்கிறார். சத்திய மார்க்க தோட்டத்திலே, சபையிலே உங்களையும் என்னையும் சத்திய மரமா வச்சிருக்கிறார். சத்திய மரமானது சத்திய கனிகளை கொடுக்க வேண்டும். சத்திய மரமானது அசத்திய கனிகளை கொடுக்க கூடாது. நீங்களும் நானும் சத்திய கனியை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துறோமா? ஆவியின் கனியை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துறோமா? இல்ல அசத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நடத்துறோமா? இதை கண்டுபிடிக்க கூடியவர்களாகவும் நாம சபையில காணப்படும். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, கவனிங்க எல்லாரும், நல்ல மரமா நல்ல கனியை கொடுக்கணும். சபையில கெட்ட மரமா கெட்ட கனியை கொடுக்க கூடாது. சபையில நல்ல மரமா இருக்க விரும்புறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபையில கெட்ட மரமா இருக்க கூடாதுங்கிறவங்க ஒரு ஓசியா சொல்லுங்க. சபையில நல்ல மரமா ஆவின் கனியை கொடுக்கணும்னு விரும்புகிறவங்க ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ரொம்ப கவனமா இதை விளங்கி இன்னைக்கு நாம கேட்க வேண்டிய சத்தியத்தை என்ன பண்ணணும்? எப்படி கேட்கணும்? யாருக்கும் என்ன வரக்கூடாது, வரக்கூடாது. பொழுதுபோக்கக்கூடிய இடம் கிடையாது. இது தேவ சித்தத்தை நிறைவேற்றுகின்ற இடம். இன்னைக்கு எனக்கு தெய்வம் என்ன பேச போறார்? இன்னைக்கு என் இருதயத்துல தெய்வம் என்ன எழுத போறார்? என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு தேவன் என்ன சத்தியத்தை எனக்கு கொடுக்க இருக்கிறார்? என்னை ஆசீர்வதிக்க போகிறது இந்த வார்த்தைகள். என்னை நன்மையுள்ள பாத்திரமாக மாற்ற போகிறது இந்த சத்தியம். என்னை தேவ ஜனமாக உயர்த்த போகிறது இந்த சத்தியம். இந்த நோக்கத்தோட இந்த சத்தியத்தை நாம என்ன பண்ணணும்? அருத்தா கேட்கணும், கவனமா கேட்கணும். இந்த சத்தியத்தை வீட்டுல போய் உட்கார்ந்து நீங்க அப்படியே தனியா 1 மணி நேரம் பேசினத 1.5 மணி நேரம் பிரசங்கம் செய்யக்கூடியவங்களா நீங்க மாறணும். ஒரு வார்த்தை உங்களை விட்டு விடுபட்டு போகக்கூடாது. அப்படியே உள்ள போகணும். உங்களோட நான் என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்மோடு தெய்வம் என்ன பேச வேண்டும் என்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கவனமா சத்தியத்தை கேட்க நாம ஆயத்தமா இருப்போம். என்னுடைய உபசரிப்பு என்ன? உண்மைக்கு தடையான பொய். யாருக்கெல்லாம் பொய்ங்கிற வார்த்தை தெரியாது, ஏன்னா முதல்ல அதை தெரியப்படுத்திடும். எனக்கு பொய்னா என்னன்னு தெரியாதுங்க, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் சொல்ல ரெடியா இருக்கிறோம். பொய் தெரியுமா தெரியாதா? ஃப்ரெண்டா ஃப்ரெண்டியா? பாக்கலாம். பொய்ங்கிற வார்த்தையை தெரியாதவங்களே இல்ல. யாரு பொய் பேச மாட்டீங்க? உலகத்துல இப்படி சொல்லுவாங்க, பெரிய ஹரிச்சந்திரன் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவாங்க? ஹரிச்சந்திரன். ஹரி என்றால் இறைவன், சந்திரன் என்றால் நிலவு. இயற்கையோடு இறைவனை இசைத்த ஒரு பெயர். அறிந்தோ அறியாமலேயோ இப்படி ஒரு கதாபாத்திரம். இது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. ஆனால் நம்மில் அனைவருக்கும் பொய் தெரியும். எனக்கு பொய் தெரியாது, நம்மால யாருமே என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. அதே மாதிரி நான் பொய்யே பேசுறதில்லைன்னு யாருமே என்ன பண்ண முடியாது. நான் பொய்யே பேசுறதில்லைன்னு யாரு சொல்றாங்களோ அவருக்கு பரலோக கின்னஸ் கொடுக்கலாம். பரலோக கின்னஸே கொடுக்கலாம். ஏன்னா பொய்யே நான் சொன்னதில்லைன்னு சொல்றாங்க பாருங்களேன், எவ்வளோ பெரிய பொய். அவங்களுக்கு அப்புறம் வேற என்னதான் கொடுக்க முடியும்? இவ்வளவு உயர்ந்த பட்டம் தான் கொடுக்க முடியும், உயர்ந்த அவார்டு தான் கொடுக்க முடியும். பொய்ய பற்றி நமக்கு நல்லா தெரியும். நம்ம வாழ்க்கையில பொய் பேசாம வாழ்ந்ததும் இல்ல. ஆனால் இனி பொய் பேசாம நம்ம வாழணுமா இல்லையா? இனி பொய் நம்மிடத்திலே வெளிப்படாத ஒரு வாழ்க்கைய நடத்தணுமா இல்லையா? அப்படி நடத்தணும் அப்படின்னா ஆவின் கனி நம்ம கிட்ட என்னவா வெளிப்படணும்? சதமா சொல்லுங்க. உண்மையாய் வெளிப்பட வேண்டும். உண்மையாய் வெளிப்படணுமா? உண்மை வெளிப்படணுமா? உண்மை
உண்மையாய் வெளிப்பட வேண்டும். இதுக்காக நம்ம புரிந்து கொண்ட வசனங்கள்ல முதல் வசனமா இருக்கக்கூடிய 1 சாமுவேல் 15:29 ஒரு தேவ மகிமைக்காக வாசிக்க நாம் கேட்போமா? இஸ்ரவேலின் நம்முடைய தெய்வத்தினுடைய ஒரு காரண பெயர் ஜெயபலம். ஜெயபலம் ஆனவர் நாமம், நம்முடைய தெய்வத்தின் நாமம் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். பழைய ஏற்பாட்டு தேவ ஜனமாயிருந்த இஸ்ரவேலுக்கு நம்முடைய தெய்வம் ஜெயபலமானவராய் இருந்திருக்கிறார். என்ன பலம்? வெற்றிய பலமா வச்சிருக்கிறார். ஜெய ஜீவியம் செய்வதற்கு என்ன தேவை? ஜெயமே பலமா இருக்கணும். வெற்றிய பலமா நோக்கி நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும்னா ஸ்தோத்திரம், நமக்கு வெற்றியே கிடைக்கும். வெற்றியை நமக்கு உண்டு பண்ண, ஜெயத்தை நமக்கு உண்டு பண்ண நம்முடைய தெய்வம் ஜெயபலமாயிருக்கிறார். ஜெய ஜீவியத்துல ஒன்றுதான் உண்மையாக வாழ்க்கையை நடத்துவது. ஜெய ஜீவியம் யாருக்கிட்டையும் சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது கிடையாது. உண்மையா வாழ்க்கையை நடத்துறது என்ன ஜீவியம்? ஜெய ஜீவியம். உண்மையா வாழ்க்கை நடத்துறதுனா பொய் இல்லாம வாழ்க்கையை நடத்தணும். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் வாசிங்க, அழகா வாசிக்கிறாங்க பாருங்களேன். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் என்ன சொல்லுகிறதும் இல்லை, அது நம்ம மாதிரி இல்லைங்க. நம்ம தான் அடிக்கடி என்ன சொல்றோம்? பொய் சொல்றோம். பசங்க ஸ்கூல்ல நிறைய நேரம் உண்மை சொல்லுவாங்க தெரியுங்களா? பொய் இழந்த உண்மை சொல்லுவாங்க. ஏன்டா ஸ்கூலுக்கு லேட்டா வந்த? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். லேட்டுங்கிறது உண்மைதான். ஆனா அவன் எதையோ உன்னை மறைச்சிட்டு தான் என்ன சொல்றான்? உண்மையான பொய்ய சொல்றான். பசங்க வாயில இருந்து உண்மை பொய் இழந்து வருது. உண்மையா சொல்லணும். பொய் ஒருபோதும் பேச்ச வரக்கூடாது. உங்களையும் என்னையும் உண்டாக்குன இஸ்ரவேலரையும் மீட்ட தெய்வம் ஜெயபலமானவர் அப்படின்னா, அந்த ஜெயபலம் எங்க இருக்கு அப்படின்னா, அவர் ஒருபோதும் என்ன பேசுகிறது இல்ல, பொய் சொல்லுகிறது இல்ல, பொய் பேசுகிறது இல்ல. ஆனா தேவனால மீட்கப்பட்ட இஸ்ரவேல உண்மைய பேசுறதுக்கு பதிலா பல இடங்கள்ல என்ன பேசி இருக்கிறான்? பொய் பேசி இருக்கிறான். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிச்சு முடிப்போம். ஏன்னா அவர்தான் பொய் சொல்றதே இல்லையே. நம்ம தான் பொய்ய சொல்லிட்டு அப்புறம் உள்ளுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஐயோ அம்மா கிட்டே பொய் சொல்லிட்டோமே, ஐயோ அப்பா கிட்டே பொய் சொல்லிட்டோமே, ஐயோ சொந்த புருஷன்கிட்ட பொய் சொல்லிட்டோமே, ஐயோ சொந்த மனைவிகிட்ட பொய் சொல்லிட்டோமே, சொந்த அண்ணன் கிட்ட தம்பி கிட்ட பொய் சொல்லிட்டோமே. பொய்ய சொல்லிட்டு நம்ம என்ன படுவோம்? ஒரு நேரம் மனஸ்தாபப்படுவோம். ஆனால் நம்முடைய தெய்வம் ஒரு காலகட்டங்கள்லயும் தான் பொய் சொல்லி மனஸ்தாபப்பட்டதே இல்லை. நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் பாத்தீங்களா? நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம்? தொடர்ந்து வாசிங்க. அவர் மனம் மாற என்ன இல்லவா? மனுஷன் அல்லவா? மனுஷன் இல்ல, அவரு மனுஷன் அடிக்கடி என்ன மாறிக்கிட்டே இருப்பான்? மனம் மாறிக்கிட்டே இருப்பான். புதிய ஏற்பாட்டு சபை ஆரம்பிச்ச காலகட்டங்கள்ல ஒரு ஃபேமிலி, அனனியா சப்பீரா, சொல்லுங்க, ஒரு ஃபேமிலி எல்லாருமே கொண்டு வந்து உங்ககிட்ட இருக்கிறத வைங்க சபையிலன்னு சொன்ன உடனே அவங்களும் தங்க கிட்ட இருக்கிறத போய் வித்துட்டாங்க. விற்காம இல்ல, எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? வித்துட்டாங்க. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? 10,000 வரும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா எவ்வளவு வந்துச்சு? உதாரணமா சொல்றோம், 10 லட்சம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உண்மை கணக்கு இல்ல, பொய் கணக்கா பாஸ்டர்? உதாரண கணக்குங்க. உடனே என்னைய பொய்யனா மாட்டாதீங்க. 10,000 ரூபாய் போகும்னு நினைச்சிருப்பாங்க. என்ன வந்துருச்சு? 10 லட்சம் வந்துருச்சு. 10,000 வருதுன்னு நினைச்சு வித்தோம். 10 லட்சம் வந்துருச்சு. நம்ம கணக்கு 10,000 கொடுக்க போறோம்னு தான் நினைச்சோம். எல்லாத்தையும் கொடுக்கலாம்னு தான் நினைச்சோம். ஆனா 10 லட்சம் வந்ததுனால இப்ப நம்ம மனசுல நினைச்சது 10,000 தானே. இப்ப 10,000க்கு மேல பாதியை கொடுத்தா எவ்வளவு கொடுக்கிறோம்? 5 லட்சம். 10 லட்சத்துல பாதி கொடுத்தா எவ்வளவுங்க? அப்ப நம்ம 10,000 கொடுக்கணும்னு நினைச்சது உண்மைதான். ஆனா வித்தையில 10 லட்சம் வந்ததுனால இப்ப எவ்வளவு கொடுக்க போறோம்? பாதி 5 லட்சம் கொடுக்க போறோம். மீதி 5 லட்சம் யாருக்கு? அனனியா சொல்லுது,
சப்பீரா நமக்கு, சப்பீரா சொல்லுது அனனியா நமக்கு. மனசு என்ன பண்ணிடுச்சு? நம்மளும் அப்படிதான். பஸ்ஸுக்குள்ள கைய விட்ட உடனே 5000 ரூபாய் நோட்டு. பாஸ் 5000 நோட்டு இல்ல பாஸ் இருக்கிறதா வச்சுக்கோங்க. உடனே மறுபடியும் அடுத்தது கைய விடும்போது எத்தனாயிரம் நோட்டு? 2000 நோட்டு. இல்லன்னு வச்சுக்கோங்க. இப்ப இல்லன்னா 2000 நோட்டு. ஆனா இருக்குது வச்சுக்கோங்க. இப்ப மறுபடியும் 3வது கைய விடுறோம். எந்த ஒரு காரியத்துக்கு எத்தனை சாட்சி? 100 ரூபாய் தென்படுது. போதும் போதும். மனசு என்ன பண்ணுது? மாறுகிறது. மனது மாறுகிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். தெய்வத்தின் மனதிலே பொய் இல்லை. தெய்வத்தின் மனசுல என்ன இல்ல? என்ன சொல்றாரோ அதைத்தான் நினைக்கிறார். தேவ ஜனங்களிடத்திலே என்ன சொல்லுகிறாரோ அதையே தெய்வம் நினைக்கிறார். மனதிலே பொய் இல்லை. ஆகவே தெய்வத்தின் சொல்லிலும் என்ன இல்லை? மனதிலே பொய் இல்லை, சொல்லிலே பொய் இல்லை, தெய்வத்தின் செயலிலும் பொய் இல்லை. நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டு, நீங்களும் நானும் பின்பற்றுகிற நம்முடைய தெய்வத்தினுடைய மனதிலும் சொல்லிலும் செயலிலும் பொய்யே இல்லை. விளங்குச்சுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஓசியானா சொல்லுங்க, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இப்ப அடுத்த வசனம், உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். தெய்வத்தினுடைய மனசுல பொய் இல்ல, தெய்வத்தினுடைய ஆவியில பொய் இல்ல, தெய்வத்தினுடைய செயல்ல பொய் இல்ல. அப்படின்னா தெய்வத்தினுடைய ஆத்மா, தெய்வத்தினுடைய ஆவி, தெய்வத்தினுடைய சரீரம் உண்மையாக இருக்கிறது. ஆகவே உங்களை அழைத்த தேவன் என்ன உள்ளவர்? உண்மையுள்ளவர். அல்லேலூயா சொல்லுவோமா? கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை அழைத்த தேவனை உண்மையுள்ளவர் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகிறது இந்த வசனம். உங்களையும் என்னையும் அழைத்து சபைக்குள் வைத்திருக்கிற நம்முடைய தெய்வம் பொய்யுள்ளவர் அல்ல, உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் பொய்யில்லாத, அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடியினால் நீங்களும் நானும் பொய் இல்லாமல் உண்மையுள்ளவர்களாக இருக்கணுமா இல்லையா? இப்ப நம்ம கிட்ட உண்மை இருக்குதா பொய் இருக்குதாங்கிறத செக் பண்ண போறோம். அடுத்தடுத்த வசனங்கள்ல பார்க்க போறோம். தெய்வம் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவருடைய சபையில இருக்கிற நான் உண்மை உள்ளவனா இருக்கிறனா, இல்ல உண்மைக்கு தடையாக இருக்கக்கூடிய பொய்யை உடையவனாக இருக்கிறேனா, இதை கண்டுபிடிக்க போறோம். இப்ப அடுத்த வருஷம் சங்கீதம் 52:3 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 52:3 தாவீதனுடைய சங்கீதம். யாரோட சங்கீதம்? அவன் யாரோ ஒரு நபரை குறி வச்சு இப்படி சொல்ல வர்றான். அதுதான் அங்க எழுதி இருக்குது. என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நபரை நன்மையை பார்க்கிலும் எதை தீமையையும் யதார்த்தம் பேசுகிறத பார்க்கிலும் பொய்யையும் என்ன பண்றான்? விரும்புகிறாய் அப்படின்னு சொல்றான். யார பத்தி அவன் சொல்றான் அப்படின்னா சவுலை பத்தி சொல்றான். யார பத்தி? இஸ்ரவேல்ல முதல் ராஜா யாரு? சவுல். இந்த சவுல் எப்படிப்பட்டவனா இருந்திருக்கிறான் அப்படின்னா, இந்த சவுளுடைய ஆத்துமா எப்படிப்பட்டதா இருந்திருக்கு அப்படின்னா, இந்த சவுளுடைய ஆத்துமாவின் விருப்பம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா, நன்மையை விட தீமையை விரும்பிச்சு. நன்மையை விட எதை விரும்பிச்சு? தீமையை விரும்பிச்சு. யதார்த்தம் பேசுறதை விட எதை விரும்புது? பொய்ய விரும்புது. இங்க யதார்த்தம் என்பது உண்மைக்கு ஒரு அடையாள வார்த்தை. உண்மை வேற, யதார்த்தம் வேற. சோ உண்மையோட ஒப்பிட்ட வார்த்தை தான் என்ன வார்த்தை? யதார்த்தம். சோ இங்க இந்த யதார்த்தங்கிற வார்த்தைக்குள்ள ஹிட்டனா நம்ம எதை பாக்குறோம்? உண்மையை பாக்குறோம். சவுளை பொறுத்த வரையில உண்மையை பார்க்க எதை அதிகமா விரும்பி இருக்கிறான்? பொய்ய விரும்பி இருக்கிறான். தேசத்து ஜனங்களை ஆள வேண்டிய ராஜாவா இருந்த சவுல் தீமையையும்
பொய்யையும் தன்னுடைய மனதுல விரும்பி இருக்கிறான். ஆனா எதை விரும்பி இருக்கணும்? நன்மையையும் உண்மையையும். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட ஆவிக்குரிய ராஜாக்களா இல்லையா? ராஜாக்கள் நான் மட்டும் ஒரு இல்லையா சொல்லுங்க. அப்ப நீங்களும் நானும் நம்முடைய ஆத்மால எதை விரும்பணுங்கிறத இங்க தீர்மானம் பண்ணணும். சவுல் ராஜாவை போல தீமைய விரும்புறோமா? சவுல் ராஜாவை போல பொய்ய விரும்புறோமா? நீ எதை விரும்புகிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையில வெளிப்படும். நீ நன்மைய விரும்பினா நன்மை வெளிப்படும். நீ பொய்ய விரும்புறனா எது வெளிப்படும்? பொய் தான் வெளிப்படும். நீங்க விரும்புறதுல எப்படி இருக்கணும்? தெளிவா இருக்கணும். சோ உங்க மனது என்ன தீர்மானம் பண்ணணும் அப்படின்னா, என் தேவனுடைய மனதிலே பொய் இல்லை, என் தேவனுடைய மனதிலே உண்மை இருக்கிறது, என் தேவனை அறிந்திருக்கிற நான் என் மனதிலே பொய்யை விரும்பக்கூடாது, என் மனதிலே உண்மையை மட்டும் விரும்ப வேண்டும். அல்லேலூயா. தெளிவா சத்தியத்தை கேட்கணும். என் மனசு அவ்வப்போது பொய்யை என்ன பண்ணும்? விரும்பும். வீட்டுக்கு போனோம் அப்படின்னா எங்கடா போயிட்டு வந்தேன்னு முதல்ல அம்மா கேட்பாங்க. எப்படியும் பின்னால அப்பாவுக்கு என்ன பண்ணும்? நம்ம வெளியில போயிட்டு வந்தது விசாரணைக்கு வரும். எங்க அப்பாவும் கேட்பாரு. அம்மாவோ அப்பாவோ கேட்டா என்ன சொல்லலாம் அப்படின்னு மனசு என்ன பண்ணும்? யோசிக்கும். யோசிக்கும் போது போன இடம் தப்பா இருக்கும். ஏற்கனவே அம்மாவும் அப்பாவும் அங்க போக கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சில நேரம் கணவன் கிட்ட மனைவி சொல்லியிருப்பாங்க, சில நேரம் மனைவி கிட்ட கணவன் சொல்லியிருப்பாங்க. போக வேண்டிய இடம் அது இல்ல, அங்க போக கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை மீறி அங்க என்ன பண்ணிருப்போம்? போயிருப்போம். இப்ப அம்மா கேட்ட உடனே என்ன சொல்லணும்னு மனசுல யோசிப்போம். உண்மையை சொல்லிட்டா பிரச்சனையா போகும். எதுக்கு உண்மையை சொல்லுவானே, எதுக்கும் நம்ம அடிஷனலா எதெல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். இப்படி ஒரு பொய், இப்படி ஒரு பொய், இப்படி ஒரு பொய், 2-3 பொய்ய உள்ள வச்சுக்குவோம். அப்படின்னு மனசு எதை விரும்புது? நிறைய நேரங்கள் இப்படிதான். பல நேரங்கள்ல நாம செய்யக்கூடாததை செஞ்சுட்டு நம்ம இடையில மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது, அப்படி மாட்டிக்காம தப்பிச்சுக்கணும்னு சொல்லினா நாம செய்த குற்றத்தை மறைக்கிறதுக்கு ஆத்துமாவில பொய்ய விரும்பக்கூடியவங்களா வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு தெய்வம் ஆத்துமாவை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, நம்ம ஆத்துமா தெய்வத்தின் ஆத்துமாவை போல உண்மையுள்ளதா இருக்கணுமே ஒழிய பொய்யுடையதாக இருக்கக்கூடாது. அது பொய்யுடையதாக இருக்குது அப்படின்னா நாம எதை விரும்புறவங்களா இருந்திருக்கிறோம். ஆனா எதை விரும்புறவங்களா இருக்கக்கூடாது. ஆத்துமா பொய்ய விரும்பதான் செய்யும். அந்த நேரத்துலதான் நமக்கு 1:19 ஞாபகம் வரணும். என்ன அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். அவனுடைய மனதில் உண்மை இருக்கு. அதே மாதிரி என்னுடைய மனதில் என்ன இருக்க வேண்டும்? உண்மை இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் வர வேண்டும். அப்படி எண்ணம் வந்துச்சுன்னா ஒரு காலம் நம்முடைய ஆத்மா எதை விரும்பாது? பொய்ய விரும்பாது. இவன் அடுத்த வசனம் எல்லாம் கவனமா கேளுங்க. யாக்கோபு 3:14 வாசிக்க கேட்போம். ஆத்மாவை பற்றியும் எழுதியிருக்கு, ஆவிய பற்றியும் எழுதியிருக்கு. ஆத்மால சில அக்கிரமங்கள் இருக்கிறத அங்க எழுதியிருக்கு. கசப்பான வைராக்கியம், விரோதம். கசப்பான வைராக்கியத்தை ஆத்மால வச்சிருக்க கூடாது. அதே மாதிரி ஆத்மால விரோதத்தை என்ன பண்ணிருக்க கூடாது? வச்சிருக்க கூடாது. பல நேரங்களில் இத உள்ள வச்சுக்கிட்டு வாயில என்ன சொல்றது? பொய் சொல்றது. நீ என் மேல விரோதமா தானே இருக்கிறேன், சேச்சா அப்படியெல்லாம் இல்ல. கேட்ட உடனே என்ன பண்ணிடுறது? உடனே உண்மை சொல்ற மாதிரி பொய் சொல்றது. நான் உன்னையெல்லாம் விரோதிப்பேனா அப்படின்னு உடனே சொல்றது. ஆனா உள்ளபடி பாத்தீங்கன்னா கணவன் மேல மனைவிக்கு விரோதம் இருக்கு, மனைவி மேல கணவனுக்கு என்ன இருக்கு? விரோதம் இருக்கு. கணவன் மேல மனைவிக்கு கசப்பு இருக்கு, மனைவி மேல கணவனுக்கு கசப்பு இருக்குது. கேட்காதவரை அதை வச்சுக்கிட்டேதான் இருப்பாங்க. ஒருவேளை கேட்டுட்டாங்கன்னா பழிச்சுன்னு வாயை திறந்து என்ன பண்ண மாட்டாங்க? ஆமா கசப்பு இருக்கு, ஆமா விரோதம் இருக்கு அப்படின்னு நம்மள மாதிரி எல்லாருக்கும் தைரியம் வருமா? உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எல்லாம் புரியலன்னு எனக்கு தெரியல.
நம்ம கிட்ட யாராவது ஏதாவது கேட்டா என்ன பண்ணிடுவான்? சாச்சா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு என்ன பண்ணிடுவான்? டக்குன்னு போய் சொல்லிடுவான். வேறும் சொல்லுது, சத்தியத்துக்கு விரோதமா என்ன சொல்லாத, உள்ள ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியே ஒன்ன பொய்யா பேசுற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீ சத்தியத்துக்கு விரோதமா பொய் சொல்ற. நீ ஏன் சத்தியத்துக்கு விரோதமா பொய் சொல்லக்கூடிய அளவுக்கு பேசுற அப்படின்னா உன் ஆத்துமா எதை விரும்பி இருக்க? பொய்ய விரும்பி இருக்கு. ஆத்துமால யாரெல்லாம் பொய்ய விரும்பக்கூடியவங்களா இருக்கிறாங்களோ அவர்கள் தான் ஆவியிலும் பொய்ய பேசக்கூடியவர்களாக கண்டிப்பா இருப்பாங்க. தயவு செய்து எந்த சூழ்நிலையில என்ன பேசுறாங்க? பொய் பேசுறாங்க. ஒரு தப்ப நீங்க பண்ணிட்டீங்க, அதை யாராவது கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒன்றும் இல்ல, இங்க பாருங்களேன், மனைவி சில நேரத்துல கணவன் கிட்ட சில விஷயங்கள் கேட்பாங்க. அப்படி கேட்கறாங்கன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? கணவன் செஞ்ச தப்பு மனைவிக்கு என்ன பண்ணிடும்? தெரிஞ்சிடும். அவங்க தெரிஞ்சதுனாலதான் மனைவி கணவன் கிட்ட என்ன பண்ணுவாங்க? ஆமா, நீ அவருக்கு எவ்வளவு கடன் கொடுத்த அப்படின்னு மனைவி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? மனைவிக்கு தெரியும். இவர் மனைவிக்கு தெரியாது என்ன பண்ணுவாரு? அது நீ 10,000 கொடுக்க சொன்ன, நான் 5,000 தான் கொடுத்தேன் அப்படின்பாரு. ஆனா இவர் எவ்வளவு கொடுத்திருப்பாரு? 20,000 கொடுத்திருப்பாரு. மனைவிக்கு என்ன சொல்லிருப்பாரு? அவரு 10,000 கேட்டாரு, நான் 5,000 தான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆனா அங்க போய் எவ்வளவு கொடுத்திருப்பாரு? 20,000 கொடுத்து. நான் நல்ல உதாரணம் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கும். அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிற நம்ம மனைவிக்கு உண்மை தெரியும். ஆனா மனைவி கிட்ட எதையோ ஒன்ன மறைக்கிறேன்னு என்ன பண்ணுவோம்? உண்மையை சொல்றதா நினைச்சிட்டு பொய்ய சொல்லுவோம். இதே மாதிரிதான் நாம பல இடங்கள்ல நம்மளை விசாரிக்கும் போது ஒருவேளை ஏதாவது தப்பு பண்ணிருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல உண்மையை போட்டு என்ன பண்ணிடணும்? உடைச்சிடணும். தப்பே பண்ணிருந்தாலும் உடைச்சிடணும். பேரு கெட்டு போனாலும் பரவாயில்ல, சொல்லிடணும். ஒரு குற்றத்தை மறைக்க இன்னொரு பொய் சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையே பொய்யா போயிடும். காரணத்தை கொண்டு எங்கேயுமே நம்ம பொய் சொல்லவே கூடாது. பொய் சொல்லாம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா பொய்ய விரும்பாத ஒரு மனதை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். பொய்ய யாரெல்லாம் வெறுக்க பழகிறாங்களோ, வார்த்தையை கவனிங்க, பொய்ய விரும்புறதுக்கு பதிலா பொய்ய என்ன செய்யணும்? வெறுக்கணும். பொய்ய யாரெல்லாம் வெறுக்க பழகிறாங்களோ அவர்கள் வாயிலே பொய் வெளிப்படாது. பொய்க்கு பதிலா என்ன வெளிப்படும்? உண்மை வெளிப்படும். நேரங்கள்ல நம்ம ஒருத்தரை அறியாம தவறு செய்ய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம தவற மற்றவங்க கண்டுபிடிச்சாங்களோ கண்டுபிடிக்கலையோ, என்னை ஒருத்தர் விசாரிக்கிறாங்க அப்படின்னா என் வாயில இருந்து என்னை நீதிமான் போல காமிச்சுக்காம நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சோதரம். தப்பு பண்ணலன்னு பொய் சொல்றதை விட தப்பு பண்ணிட்டேன்னு என்ன சொல்லிடலாம்? உண்மையை சொல்லுவது உத்தமம். நம்முடைய வாழ்க்கை சரியா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை ஆவியின் கனியுடையதா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஆவியில ஆவியின் கனி அற்றதாக பொய் பேச்சா இருக்கக்கூடாது. உள்ளதை உள்ளபடி பேசுவதுதான் உண்மை. உள்ளதை மறைத்து பேசுவதுதான் பொய். உள்ளதை மறைத்து பேசுகிற பொய்யான பேச்சு நம்முடைய ஆவியிலே ஒரு நாளும் வெளிப்படக்கூடாது. சில நேரம் நம்மளை பார்த்து சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப கோவப்படுறீங்களா அப்படின்னாங்க. நானும் கோவப்பட மாட்டேன. சொல்றது எப்படின்னா, அது கூட தெரியாது. நானும் கோவப்பட மாட்டேன. அது எப்படி நான் கோவப்படுறேன்னு சொல்ற? நீ சொல்லும் போதே தெரியுது பொய் சொல்ற. நீ கஞ்ச பிசினியாமே. அதெல்லாம் கிடையாது, நான் எல்லாரும் கொடுப்பேன். சொல்லும் போதே எடுத்து பாக்கெட்டுக்குள்ள ஒழிக்கிறது. நம்ம அறியாமலேயே நம்ம யாருன்னு என்ன பண்ணிடுவோம்? காட்டிடுவோம். அது எப்படி என்ன போய் கஞ்ச பிசினின்ன? நான் உன் கல்யாணத்துக்கு வந்த போது 100 ரூபா மொய் வச்சேன்ல, நான் 1000 ரூபா வச்சேன். நீ 1000 ரூபா வச்சியா? என் கண்ணுக்கு 100 ரூபா மாதிரியே தெரிஞ்சது. அதனாலதான் நான் எவ்வளவு வச்சேன்? 100 ரூபா வச்சேன். எடுத்து 1000 ரூபா செலவு பண்ணும்போது தெரியல. 1000 ரூபா மொய் வாங்கிட்டு மொய் எவ்வளவு வச்சிருவேன்? 100 ரூபா. என்ன மனசாட்சி, என்ன ஆவி? கேட்டா என்ன சொல்றது? 100 ரூபா மொய் வச்சேன். என்னைய பத்தி பேசுறான், உண்மையை சொல்றேன். சொல்ல பொய் எப்ப எப்படி எல்லாம் கலந்து நம்முடைய மனதிலிருந்து நம்முடைய பேச்சிலே வெளிப்படுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சில நேரம் பாஸ்டர் கேட்பாரு, விசுவாசிக்கிட்ட, என்னங்க டெய்லி தேவ சமூகத்தில் உட்காருங்களா? உட்காரலாம் பாஸ்டர், உட்காரலாம் பாஸ்டர். மனசுல என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றோம்ல, அதை நினைச்சுக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்ற ஓகே, தினம் தேவ சமூகத்துல உட்காரியா? அதுக்கு வாயில என்ன கிடையாது? ஆமா பாஸ்டர், திங்கக்கிழமை உட்கார்ந்தேன், செவ்வாய்க்கிழமை உட்கார்ந்தேன், புதன்கிழமை உட்கார முடியல, வியாழக்கிழமை உட்கார முடியல, வெள்ளிக்கிழமை உட்கார்ந்தேன். அந்த உண்மை என்ன செய்யறது கிடையாது.
உட்கார்றோம் பாச ஏதாவது ஒரு நாளைக்கு உட்கார்ந்தத. சோ வாயிலிருந்து என்ன வருது? பொய் வருது. எப்படிங்க பைபிள்லாம் தியானம் பண்ணிக்கலாம்? டெய்லி தியானம் பண்ணேன் பாஸ்டர். தியானம் தான் பண்றது இல்லையா? பைபிள் டெய்லி வாசிக்கிறது தான். வாசிக்கிறது என்ன நீங்க நினைச்சுக்கிறது? வாசிக்கிறது வேற, தியானம் பண்றது வேற. நீ வாசிச்சியானா பாஸ்டர் கேட்டாரு, வாசிச்சியான்னு கேட்டா வாசிச்சேன்னு சொல்லு. தியானம் பண்ணிய கேட்டா என்ன பண்ணேன்னு சொல்லு. தியானம் பண்ணுனா பண்ணேன்னு சொல்லு, பண்ணலன்னா பண்ணலன்னு சொல்லு. பண்ணாம பண்ணலன்னு சொல்றா அதுக்கு பேர் என்ன? பொய்யே. நம்ம எவ்வளவு உண்மையா மனசுல நினைக்கிறோம், எவ்வளவு உண்மையா வாயில பேசுறோம், இதெல்லாம் யாரு அறிஞ்சிருக்கா? தெய்வம் அறிஞ்சிருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோங்கிறத நம்ம கூட அறிஞ்சிருக்க மாட்டோம், இந்த தெய்வம் அறிஞ்சிருக்கிறாரு. அடுத்த வசனம் வாசிக்க கேட்போமா? தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன்னு ஒருத்தன் சொல்றான்னு வைங்களேன். அப்படி சொல்லிட்டு தன்னோட சகோதரனை பகைக்கிறான்னு வைங்க. அவன வேதம் என்ன சொல்லுது? பொய்யா. என்னங்க உங்க வீட்டுல ஒரு பெரிய விசேஷம் நடக்குது, அதுவும் கடைசி விசேஷம். என்னங்க உங்க அண்ணனை கூப்பிடல, உங்க தம்பிய கூப்பிடல, உங்க அக்கா எல்லாம் வந்திருக்கிறாங்க, உங்க தங்கச்சி எல்லாம் வந்திருக்கிறாங்க, உங்களோட இன்னொரு அண்ணன் வந்திருக்கிறாரு, இன்னொரு அண்ணன் வரல, இன்னொரு தம்பி வந்திருக்கிறாரு, இந்த தம்பி வரல அப்படின்னு சொன்னா என்ன பண்றது? ஏங்க வேற வேலையை பாப்பாங்க. என்ன வேணுங்க? பிரியாணி வேணுமா, சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டு என்ன பண்ணிட்டே இருக்கிறது, போய்கிட்டே இருக்கிறது. அவர் பாப்பாரு, வேற யார்த்தையாவது விசாரிப்பாரு. எப்பவுமே அடுத்தவங்களை பத்தி விசாரிக்கிறது சில பேருக்கு என்னவா இருக்கும்? வேலையாவே இருக்கும். போய் விசாரிப்பாரு. விசாரிச்சு சொன்னா நல்ல வேலை அவன் இருக்கும்போது என்கிட்ட வந்து கேட்கல, அந்த ஆள் இருக்கும்போது என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா வம்பா போயிடும். அப்படி என்ன வம்பா போயிடும்? அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர பகை, தீரா பகை. அண்ணன் தம்பிக்குள்ளையா தீரா பகை? என்னையா அப்படிதான் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஒரு நல்லது கெட்டதுன்னு வரும்போது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு வரதா இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு சமுதாயத்துக்கு முன்னாடி ஒரு கௌரவத்துக்காக விட்டுட்டு வரதா இல்லையா? என்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? சில நேரங்கள கேட்டிருக்கமா இல்லையா? உலகத்தா கூட பாருங்களேன், என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சமுதாயத்துல ஒரு கௌரவத்துக்காகவாவது ஒரு நல்லது கெட்டது நடக்கும்போது என்ன பண்ணிடுவாங்க? அந்த பகையை அப்படி ஓரமா வச்சுட்டு போய் என்ன பண்ணுவாங்க? பத்திரிகையை வச்சு கூப்பிடுவாங்க. நம்ம ஆட்கள் எப்படி தெரியுமா? ஒரு நல்லது கெட்டது வீட்டுல நடக்கும், அண்ணன் தம்பி சொந்தம் பண்ணோம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பகையா மாறி இருக்கும். அந்த விசேஷ நேரத்துல அவங்க என்ன பண்றது கிடையாது, அழைக்கிறது கிடையாது. அப்படியே அழைக்காம அவங்க வந்துட்டாலும் என்ன பண்றது? உள்ள அவங்கள வான்னு கூப்பிடுறதும் கிடையாது, அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கிறதும் கிடையாது, கண்டுக்கவே மாட்டாங்க அவங்கள. சில வீடுகள்ல பாருங்க, சில விசுவாசிகள் சரி அண்ணன் கூப்பிடலனாலும் சரி தம்பி கூப்பிடலனாலும் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா அந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணவே மாட்டாங்க, நம்மள மாதிரியே கண்டுக்க மாட்டாங்க. பிரசங்க கவனமா கேக்குறீங்களா இல்லையா? விளங்கணும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் என்ன பண்றது? அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா முழு உள்ளத்தோடு அன்பு கூற மாட்டே அரமனதோடு நடந்து கொள்ளுவே. இப்படிதான் பாட்டு பாடணும். ஆனா சபையில வந்து எப்படி பாட்டு பாடுறது? முழு உள்ளத்தோடு அன்புகிறேன். யார? தேவன். நீ பாக்குறதெல்லாம் சொல்லிய, ஆனா உன் சகோதரனிடத்துல, உன் சொந்த பந்தங்கள் இடத்துல, உன்னுடைய சமுதாயத்துல நீ ஒருத்தரை பகைச்சிட்டு அவங்க கிட்ட அன்பு கூறாம இருந்தன்னா வேதம் உன்னை என்னன்னு சொல்லுது? சத்தமா சொல்லுங்களேன். என்னங்க நெருப்புன்னு சொன்னா வாய் சுற்றவா போகுது? பொய்யெல்லாம் வாழக்கூடாது, யாரையுமே பாய்க்க கூடாது, யாரையுமே என்ன பண்ணக்கூடாது. யார் நமக்கு என்ன வேணா செஞ்சிருக்கட்டும், யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பாய்க்க கூடாது. ஏனென்றால் நீ தெய்வத்திடம் அன்பு கூற வேண்டும். நான் தெய்வத்திடம் அன்பு கூறுகிறேன் என்றால் எந்த ஒரு மனிதனையும் பகைக்க கூடாது. நான் பகைக்காம வாழ்றேன் அப்படின்னா உண்மை உள்ளவனாக வாழ்கிறேன். உண்மை உள்ளவனாக வாழ வேண்டிய இடத்திலே நான் பொய்யனாக வாழக்கூடாது. சத்தியம் விளங்கடா. அடுத்த வசனம். அங்க தெய்வத்தை அன்பு கூறுகிறேன்னு சொன்னது, இங்க என்ன பண்ணி சொல்லுது? தெய்வத்தை அன்பு கூறுகிறது மட்டும் இல்ல, அறிந்திருக்கிறேன். என் தெய்வம் அன்புள்ளவர் என்று என்ன பண்ணி இருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன்னு சொல்ற. சொல்லியும் அவருடைய கற்பனைகளை என்ன கொள்ளாதவன் என்னவா இருக்கிறார்?
யாரையுமே பாய்க்க கூடாதுங்க, ஒருத்தரை கூட பாய்க்க கூடாதுங்க. அவருடைய கற்பனை என்ன? தன்னைத்தான் நேசிப்பது போல பிறனை என்ன பண்ண நேசி. நான் உங்களிடத்தில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அன்புதான கற்பனை, அன்புதான கட்டளை. அன்பை கைகொள்ளாம, அன்ப அந்த வார்த்தை வருதா இல்லையா? கைகொள்ளாதவன், அந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க. ஆத்துமால பொய்ய விரும்புற, ஆவியில பொய்ய பேசுற, சரீரத்துல பொய்ய கைகொள்ற, பாய்க்கிறவன பூரா ஒதுக்கி தள்ளிடுற, பாய்க்கிறவனோட எல்லாம் சேராம இருக்கிற. அது அண்ணன் தம்பினாலும் விட்டு கொடுக்கறது இல்லை, எல்லாத்தையும் ஒதுக்கிடுற. வேண்டாம் எனக்கு எவனும், எதுக்கு அவனோட சவாசம்? அவன் வந்தாலும் என் வீட்டுல சோறு வேகுமா, அவன் வந்தாலும் என் கல்யாண வீட்டுல பிரியாணி வேகுமா, யாருமே எனக்கு வேண்டாம்னு ஒதுக்கிடுறோம். அன்புங்கிற கற்பனையை கை கொள்றது இல்ல. அப்புறம் எங்க இருந்து உங்ககிட்ட உண்மை இருக்கும்? எங்க நீ உண்மையா நடப்ப? உங்ககிட்ட பொய் தானே இருக்குது. சத்திய மார்க்கத்துக்குள்ள சத்திய வானா இருக்கிற என் சத்தியத்துக்குரிய தேவ ஜனமே, நீ உண்மையா நடக்கணுங்கிறத கண்டுபிடி. நீ பொய்யா நடக்கிறாயா என்பதை கண்டுபிடி. நீ பொய்யா நடக்க கூடாது, நீ உண்மையா நடக்கணும். மத்தவங்க எப்படி நடக்கிறாங்கிறது இப்ப பிரச்சனை இல்ல, நீ எப்படி நடக்கணுங்கிறது தான் சத்தியம். கேட்கும் போது நல்லா இருக்க மாதிரி இருக்கு பாஸ்டர், கேட்கிற மாதிரி நடக்கணும்னு கூட தோணுது பாஸ்டர். செருப்பெல்லாம் மாட்டிட்டு வண்டி ஏறி வீட்டுக்கு போன உடனே என்னென்னமோ தோணுது பாஸ்டர், என்னென்னமோ பேசுறேன் பாஸ்டர், எப்படி எப்படியோ நடக்கிறேன் பாஸ்டர், என்ன செய்யுது பாஸ்டர்? இப்ப கடைசி வசனம் 7வது வசனம், எபேசியர் 4:25 எல்லாரும் எடுக்கலாமா? எபேசியர் 4:25 ஓசியாவுக்கு அடுத்த புத்தகம். சீக்கிரம் எடுங்க, யாரும் தேடாதீங்க. கண்டுபிடிச்சாச்சுங்களா? எபேசியர் 4:25 எடுத்தாச்சுன்னா எல்லாரும் ஒரு அலையிலேயே சொல்லுவோம். எல்லாரும் வசனம் அதிகார நம்பரோட சொல்லி வாசிக்கலாமா? எபேசியர் 4:25 அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்களை கடந்து அவனவன் திறனுடனே மெய்யை பேச கடவன். ஆமென். இந்த வசனத்தை கொஞ்சம் கருத்தா கவனிக்கணும். புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள இருக்கிற நமக்கும் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. எபேசு சபை மக்களுக்கு எழுதப்பட்டது உண்மைதான். ஆனா இந்த வசனம் நமக்காகவும் என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. சபைக்குள்ள நம்ம இருக்கிறோம். சபைய வேதம் சரீரம்னு சொல்லுது. சபைய வேதம் என்னன்னு சொல்லுது? இந்த சபை சரீரம்னா இந்த சபையில இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் என்னவா இருக்கிறோம்? ஒவ்வொரு அவயவமா இருக்கிறோம். ஒரே சரீரத்தினுடைய வெவ்வேறு அவயவமா நம்ம இருக்கிறோம். ஒருத்தர் இடது கையா இருந்தா ஒருத்தர் வலது கையா இருக்கிறோம், ஒருத்தர் வலது கையா இருந்தா ஒருத்தர் இடது கையா இருக்கிறோம், ஒருத்தர் கண்ணா இருந்தா ஒருத்தர் மூக்கா இருக்கிறோம், ஒருத்தர் மூக்கா இருந்தா ஒருத்தர் வாயா இருக்கிறோம். நம்ம எல்லாருமே ஒரே சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவங்கிறத விளங்கிக்கங்க. இங்க பாருங்க, பொய்ய நம்ம என்ன செய்யணுமா? களைய வேண்டும். களையணும்னா எடுத்து தூக்கி போடணும். களைவுகள் என்பதை எப்படி புரிஞ்சுக்கணும்? எடுத்து தூக்கி போடணும். என் எண்ணத்துல இருக்கிற பொய்ய எடுக்கணும், என் பேச்சுல இருக்கிற பொய்ய எடுக்கணும், என் செயல்ல இருக்கிற பொய்ய எடுக்கணும். அன்பா நடக்குதா அப்படின்னா பொய் இருக்குன்னு அர்த்தம். அன்பா நடக்காத அந்த பொய்ய என் சரீரத்திலிருந்து எடுக்கணும். பொய்யை கலைந்து பொய்ய முதல்ல எடுக்கணும். எடுத்த பொய்ய என்ன பண்ணணும் அப்படின்னா தூக்கி போடணும். எங்க தூக்கி போடணும்? இப்ப ஒரு வீட்டுல குப்பைய கூட்டுறீங்கன்னு வைங்களேன், இந்த மூலையில இருந்து கூட்டி அந்த மூலையில கொண்டு வைக்கலாமா? வட மூலையில இருந்து கூட்டி தென் மூலையில கொண்டு வைக்கலாமா? தென் மூலையில இருந்து கூட்டி கிழக்கு மூலையில வைக்கலாமா? கிழக்கு மூலையில இருந்து கூட்டி மேற்கு மூலையில வைக்கலாமா? இப்ப நம்ம என்ன பண்றோம்? சில நேரங்கள்ல ஒரு நேரம் 4 பேருக்கு முன்னால நடிச்சு மனசுக்குள்ள இருக்கிறத காட்டிக்காத மாதிரி ஒரு ஓரமா வச்சுக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கையை கொடுத்துக்கிட்டு ஒரு பாவலா காட்டிக்கிட்டு அப்புறம் போனதுக்கு அப்புறம் ஆள் போனதுக்கு அப்புறம் என்ன பண்றது? அந்த ஓரத்துல வச்ச தூக்கி நடுப்புற வச்சுக்கிற மாதிரி இப்படித்தான் பண்றோம். நம்ம விரோதத்தை, கசப்ப, வைராக்கியத்தை, கோபத்தை, எரிச்சலை, மன்னிக்க முடியாத சுபாவங்களை,
இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எடுத்து போட்டுட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு பொய்ய ஒரு ஓரமா தான் வச்சிருக்கிறோம். பொய்ய தூக்கி என்ன பண்றது கிடையாது, எடுத்து போடுறது கிடையாது. பொய்யை என்ன பண்ணிட்டு எழுதி இருக்கிறது, களைந்து எடுத்து போட்டு எனக்குள்ள இருக்கிற எண்ணத்துல, எனக்குள்ள இருக்கிற பேச்சுல, என்னிடத்துல இருக்கிற கிரியையில் இருக்கிற வேதம் சொல்லக்கூடிய பொய்ங்கிற காரியத்தை எது எதுவோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு நான் எடுத்து போடலாம். எங்க கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறேன், சபைக்குள்ள கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறேன். என் ஆத்மால பொய் இல்லைன்னு யாரும் தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. என் ஆவியில பொய் இல்லைன்னு யாரும் தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. என் சரீரத்துல பொய் இல்லைன்னு யாரும் தயவு செய்து என்ன பண்ணாதீங்க. அதான் சொல்லலையே பாஸ்டர், இந்த சொல்லாதீங்கன்னு சொல்லல. உங்க வாழ்க்கையில எந்த நேரத்திலயுமே ஆத்துமால பொய் இல்ல, ஆவியில பொய் இல்ல, சரீரத்துல பொய் இல்லன்னு சொல்லாதீங்க. ஆத்துமால என்ன ஒட்டிட்டு இருக்கு, ஆவியில என்ன ஒட்டிட்டு இருக்கு, சரீரத்துல என்ன ஒட்டிட்டு இருக்கு, பொய் ஒட்டிட்டு இருக்கு. எந்த ரூபத்துல ஒட்டிட்டு இருக்குன்னு கண்டுபிடிங்க. பணத்துக்காக பொய் ஒட்டிட்டு இருக்கா, உறவுக்காக பொய் ஒட்டிட்டு இருக்குதா, பெருமைக்காக பொய் ஒட்டிட்டு இருக்குதா, எல்லாம் ஒண்ணே வச்சு கண்டுபிடிக்கணும். ஒருத்தட்ட நல்லா பழகி இருப்போம், அவங்க திடீர்னு நம்மளை கனப்படுத்தாம விட்டுருப்பாங்க. உடனே இப்ப அவங்க கிட்ட இருந்த உறவை என்ன பண்ணிக்கிறது, உண்மையான உறவை முறிச்சு பொய்யா மாத்திக்கிறது. இப்ப பகையா வெறுக்க ஆரம்பிச்சிடுறது. சோ எதுக்கெல்லாம் நம்ம உண்மையை விட்டுட்டு பொய்யா நடக்கிறோங்கிறதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும். எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி எல்லா காலமும் பழகிறோமா, எல்லாருக்கிட்டையும் எல்லா நேரங்களையும் ஒரே மாதிரி நடந்துக்கிறோமா? சோ மனசுல இருக்கிற பொய், பேச்சுல இருக்கிற பொய், செயல இருக்கிற பொய்களை கண்டுபிடிச்சு நாம் மனம் திரும்ப வேண்டும். சோ மனம் திரும்புறது எதுக்கு அப்படின்னா, இந்த பொய்யை எடுத்து வெளியே போடுறதுக்கு. பொய்யை எடுத்து வெளியே போட்டாதான் மெய் வரும், உண்மையோடு தொடர்புடைய வார்த்தை. அப்பதான் மெய்யா ஒருத்தரை பத்தி நினைப்போம், மெய்யா ஒருத்தர்கிட்ட பேசுவோம், மெய்யாவே ஒருத்தர்கிட்ட என்ன பண்ணிக்குவோம், நடந்துக்குவோம். ஒண்ணுல திடீர்னு ஒரு 4 பேரை ஒன்னா பாத்துட்டோம், அதுல 2 பேரை நல்லா பிடிக்கும். அந்த 2 பேரை நல்லா பிடிக்கணும்னு அவங்க கிட்ட போய் நிக்கிறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள அப்படியே ஆற கட்டி தழுவுவாங்க. அப்படி தழுவும் போது என்ன பண்ணுவான், பக்கத்துல இருக்கிற கட்டி தழுவுவான். இன்னொருத்தரை பார்த்தா பிடிக்காது, அந்த நேரத்துல அவரே என்ன பண்ணுவான், பிடிக்காம கட்டி தழுவோம், இல்லன்னா பிடிக்காம விட்டு விலகுவோம். பிடிக்காம கட்டி தழுவுறதும் பொய் தான், பிடிக்காம விட்டு விலகுறதும் பொய் தான். சோ என்னிடத்துல எப்படி எல்லாம் பொய் கலந்துருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதையெல்லாம் நாம் கலைந்து போட்டு மெய்யாக வாழ வேண்டும். ஆவியின் கனி உண்மையோடு வாழ்க்கை நடத்த வேண்டும். இதான் இன்னைக்கு நமக்கு தெய்வம் கொடுத்த சத்தியம், நம்ம இருதயத்துல எழுதுற சத்தியம். எப்படியாவது தெய்வம் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்ம மனசுல இருந்து, நம்ம ஆவில இருந்து, நம்ம சரீரத்துல இருந்து பொய்யை எடுத்து போட வச்சு உங்களையும் என்னையும் உண்மையா நினைக்க வச்சு, பேச வச்சு, செய்ய வைக்கணுங்கிறது தாங்க அவருடைய விருப்பம். ஏன் அப்படிப்பட்ட விருப்பம் அப்படின்னா, அவர்கிட்ட பொய் இல்ல, அவர்கிட்ட உண்மை இருக்கு. அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறபடியினால் நானும் பொய் இல்லாமல் உண்மை உள்ளவனாக ஆவியின் கனியோடு என் வாழ்க்கையை நடத்த வேண்டும். எல்லாரும் எழுப்பி நிப்போமா, கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில மனம் திரும்பி நல்ல தீர்மானம் எடுத்து இந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி வாழ, உண்மை உள்ளவர்களாக வாழ்க்கையை நடத்த எல்லாரும் தேவ சமூகத்துல எழுப்பி நிற்போம். எல்லாரும் எழுப்பிட்டோம் அப்படின்னா கண்களை மூடுவோமா. வேற எந்த நினைப்பும் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது, வேற எந்த சிந்தையும் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. கேட்ட சத்திய தேவ செய்தி மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரணும். 7 வசனங்களை தெய்வம் கொடுத்தார். ஒவ்வொரு வசனத்தையும் அப்படியே மனக்கண்கள்ல கொண்டு வரணும். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை. அவர் மனம் மாற அவர் ஒரு மனுஷனை இல்லைன்னு வேதம் சொல்லுது. இஸ்ரவேலர் இதை அறியாம அவருடைய வாழ்க்கையை நடத்திட்டாங்க. அவருடைய வாழ்க்கை பொய்யா போயிடுச்சு. புதிய ஏற்பாட்டு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது, உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிறார். இந்த சத்தியத்தை அறிந்தவர்களா, இந்த வசனத்தை அறிந்தவர்களா நீங்க சபைக்குள்ள நம்ம இருக்கிறோமா? என்ன அழைச்ச தெய்வத்தினுடைய ஆத்மால, ஆவியில, சரீரத்துல பொய்யே இல்ல, உண்மை மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா நான் ஒரு உலக மனிதனை போல ஆத்மால, ஆவியில, சரீரத்துல பொய்ய உடைய மனிதனா வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? இல்ல என்னை அழைத்த என் தெய்வத்தை போல
பொய் இல்லாம உண்மை உள்ளவனா என் வாழ்க்கையை நடந்து கொண்டே இருக்கிறேனா? எத்தனை இடங்கள்ல பொய்ய விரும்பி இருக்கிறோம், எத்தனை இடங்கள்ல பொய்ய பேசி இருக்கிறோம், எத்தனை நபர்கிட்ட பொய்யா நடந்திருக்கிறோம். என்னை உணர்த்தும் ஆவியானவரே, நீ எல்லாரும் கேட்கணும். பொய்யான எண்ணம் எங்கெல்லாம் வந்துச்சு, பொய்யான பேச்சு எங்கெல்லாம் வெளிப்பட்டுச்சு, பொய்யான நடக்க எங்கெல்லாம் வெளிப்பட்டு நடந்தது. என்ன உணர்த்தும் ஆவியானவரே, வேதத்துல பல இடங்கள்ல பொய்ய பத்தி எழுதி இருக்குது. அனனியாவும் சப்பீராலும் பொய் பேசினதுனால தேவ சமூகத்துல செத்து போனாங்கன்னு ஜீவனை விட்டார்கள் எழுதி இருக்கிறது. பொய் என்ற ஒரு காரியம் ஜீவனை எடுத்து போடும் என்பதை எங்களுக்கு உணர்த்தும் ஆவியானவர. வெளிப்படுத்தின விசேஷத்துல இப்படி எழுதி இருக்கிறது. பொய்ய நடப்பிக்கிறவங்க பொய்யர்னு எழுதி இருக்குது. பொய்ய இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கண்டவும் எரிகிற அக்கினி கடல்ல தள்ளப்படுவாங்கன்னு எழுதி இருக்கிறது. என்னை அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவராய் இருக்கும் போது இதை அறியாம இதை உணராம சபைக்குள்ள வந்த பிறகும் இத்தனை கால வேத வசனங்களை சத்தியத்தை கேட்டும் ஆத்துமால உண்மைய விரும்பாம நெருக்க வேண்டிய பொய்ய விரும்பி அதை பேசக்கூடியவனா அதை நடத்திக்கக்கூடியவனா என் வாழ்க்கையை நடத்தி இருக்கிறேங்கிறத உணர்ந்த ஆண்டவரே, எத்தனையோ நாட்கள்ல எத்தனையோ சத்தியங்களை நிறைவேற்றாம எத்தனையோ சத்தியங்களை கைகொள்ளாத பொய்யனா வாழ்ந்திருக்கிறேன் தெய்வமே. ஆனா வேதத்தில் இப்படி எழுதி இருக்கிறது, சபைய சரிவன்னு சொல்லுது. சபையில இருக்கிறவங்க கிட்டே பொய் சொல்லி இருக்கிறேன, என் குடும்பத்துல பொய் சொல்லி இருக்கிறேன. சபைய சரீரமா ஒருவருக்கு ஒரு அவையோடு எழுதி இருக்கிறது. ஒரு அவைய இன்னொரு அவையத்துக்கிட்ட பொய் சொல்லலாமா? சபையில இருக்கிற ஜனங்களுக்கு விரோதமா பொய் அண்ணி இருக்கேன், சபையில இருக்கிற ஜனங்களுக்கு விரோதமா பொய் பேசி இருக்கிறேன், சபையில இருக்கிற ஜனங்களுக்கு விரோதமா பொய்யா நடந்திருக்கிற ஆண்டவர, அன்பு இல்லாம நடந்திருக்கிற ஆண்டவர, பகையோட வாழ்ந்திருக்கிற ஆண்டவர. இதெல்லாம் எனக்கு உணர்த்தி பிறகு நான் மனம் திரும்ப எனக்கு நல்ல உணர்வை தாங்க ஆண்டவர. என் இருதயத்துல என்னைய குத்துங்க ஆண்டவர, என்ன உணர்த்துங்க ஆண்டவர, என்னை கண்டிக்க ஆண்டவர. நான் மனம் திரும்பின ஆண்டவர. நான் இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தவும் எரிகிற கடலுக்கு போக வேண்டாம் ஆண்டவர. எனக்கு உண்மையுள்ள ஆத்துமா வேணும், எனக்கு உண்மையுள்ள ஆவி வேணும், எனக்கு உண்மையுள்ள சரீரம் வேண்டுங்கிறத உணர்த்தி நல்ல தீர்மானம் எடுக்க, நல்ல தீர்மானத்தை தான் ஆண்டவன் சொல்லி நல்ல தீர்மானம் எடுத்து ஜெபிக்க ஒப்பு கொடுக்கலாமா? இப்போது நம்முடைய மேய்ப்பர் அவர்கள் ஜெபிப்பார். எல்லாரும் தாழ்த்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. குடாவடி மகிமை செலுத்துகிறோம், குடாவடி நன்றி செலுத்துகிறோம், உண்மையே தொழில் செலுத்துகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, இல்லை ஆமாண்டவரே, ஸ்தோத்திரா, ஸ்தோத்திரா. ஆமென். இருக்கக்கூடாது ஆண்டவரே, வெளிப்படக்கூடாது ஆண்டவரே. செபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரா. பொய்ய விரும்ப வேண்டாம் ஆண்டவரே. ஆமென். பொய் சொல்லக்கூடாது ஆண்டவரே, கொடுக்கும்படி செபிக்கிறோம். அல்லேலூயா. சொல்ல இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கை வந்து ஆண்டவரே, உண்மையெல்லாம் இருக்கணும் ஆண்டவரே. கையில் இல்லாம பொய் சொல்லக்கூடாது ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். வாழ்க்கையில கனி கொடுத்து உம்மை மகிமைப்படுத்த ஆமென். வேண்டிய சத்தியத்தை கொடுத்ததுக்காக நன்றி நன்றி செலுத்துகிறோம். செலுத்துகிறோம். சத்தியத்தின் அடிப்படையில் நாங்கள் வாழ கற்றுக்கிறோம். ஸ்தோத்திரம். தனிப்பட்ட குடும்ப வேணும் ஆமென். ஆமென். உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய பாத்திரமா விளங்க ஸ்தோத்திரம். செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஜெபிக்கிறோம். ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.